இந்த நேரத்திலே நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். என் கண்ணீரை கரங்களில் வைத்துள்ளீர், என் நோய்களை நீரே சுகமாக்கினீர். என் கண்ணீரை கரங்களில் வைத்துள்ளீர், என் நோய்களை நீரே சுகமாக்கினீர். என் வேதனைகள் சோதனைகள் அனைத்தையுமே உன்மேலே சுமந்தீரையாம். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. என் தேவனே, உம்முடைய பிரசன்ஸ் இந்த இடத்துல இறங்கி வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பேசுவது நான் அல்லப்பா, எனக்குள்ளிருந்து ஆவியானவர் நீர் பேசும்படியாய் நான் கேட்கிறேன் ஆண்டவரே. நீர் பேசும்ப்பா, நீர் பேசும்ப்பா, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் என்ன என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீரோ அதை மட்டுமே நீர் பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்துல நம்முடைய பிரசன்ஸ் மட்டும் இருக்கட்டும்ப்பா. எல்லாவற்றையும் உடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. உம்மை அல்லாமல் யாரை தேடுவேன்? வழிகள் நிறைந்தாலும் உம்மை உயர்த்துவேன். ஒரு நொடியில் முடிந்திடும் வாழ்வில் அதிசயங்கள் செய்பவர் நீரே. கரம் நீட்டி என்னை அழைத்து அன்பை அள்ளி தந்தவரே. உயிருள்ளவரை முழு மனதுடன் உன்னை தினம் தினம் ஜெயத்துடன் நான் பாடுவேன். எனக்கென தந்த உந்தன் உதிரத்தை கொண்டு நான் உலகத்தில் எழும்புவேன். உம்மை அல்லாமல் யாரை தேடுவேன்? வழிகள் நிறைந்தாலும் உம்மை உயர்த்துவேன். வந்த முதல் என்னை என்றும் கைவிடாமல் கோடி கோடி நன்மைகளை செய்தீரே. சிறு சிறு ஜெபத்தினால் துதிகளை செலுத்திட உன் கிருபை தாங்குதே. ஆபத்தில் வருபவரே, பேர் சொல்லி அழைப்பவரே, சகலத்தையும் படைத்தவரே, என்றும் என்றும் உயிருள்ள தெய்வமே. உயிருள்ளவரை முழு மனதுடன் உன்னை தினம் தினம் ஜெயத்துடன் நான் பாடுவேன். எனக்கென தந்த உந்தன் உதிரத்தை கொண்டு நான் உலகத்தில் எழும்புவேன். உம்மை அல்லாமல் யாரை தேடுவேன்? வழிகள் நிறைந்தாலும் உம்மை உயர்த்துவேன். ஒரு நொடியில் முடிந்திடும் வாழ்வில் அதிசயங்கள் செய்பவர் நீரே. கரம் நீட்டி என்னை அழைத்து அன்பை அள்ளி தந்தவரே. உயிருள்ளவரை முழு மனதுடன் உன்னை தினம் தினம் ஜெயத்துடன் நான் பாடுவேன். எனக்கென தந்த உந்தன் உதிரத்தை கொண்டு நான் உலகத்தில் எழும்புவேன். உம்மை அல்லாமல் யாரை தேடுவேன்? வழிகள் நிறைந்தாலும் உம்மை உயர்த்துவேன். தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரோடு பேசிக் கொள்ளும் போது அதை தேவன் கூர்ந்து கவனித்து அதுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் யாரு? நம்ம தான் சொல்லக்கூடாது. இதுல கைய வச்சு எல்லாரும் சேர்ந்துக்கலாம், நாங்க கும்மி அடிக்க போலாம் அப்படின்ற கதையெல்லாம் தேவையில்லை.
நான் இங்க வந்து உட்கார்ந்த உடனே பாச சொன்னாங்க, கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. சொன்னாரா இல்லையா? சொல்லியிருப்பா நினைக்கிறேன். சொன்னார், கிருபை உனக்கு போதும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பரட்டி பரட்டி பைபிளை செய்தியும் பரட்டி பரட்டி பார்க்க நினைக்கலாம். என்ன கொடுக்கணும்? இதான் எனக்கு கற்றுக் கொடுத்தேன். நான் என்ன ஏசப்பா கொடுக்கணும் கேட்டேன். 2 Corinthians 12 எடுத்துக்கீங்க. வாசம் தானே இது. கதை சொல்ல நினைச்சுக்கீங்களா? பிரியாணி தான் வெளியில இருந்து சொன்னேன். வசனம் 2 Corinthians 12 அதுல 1வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? 2 Corinthians 12 1வது வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? இது எல்லாரும் தெரியும். உன் கிருபை எனக்கு போதும், பலவீனத்திலே பலம், இது எல்லாம் தெரியும். ஆனா இந்த பூரணம் அப்படின்றது லேசான காரியமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பூரணம் அப்படின்னா என்னது? முழுமை. ஒரு கை தட்டுங்களா? ஒரு சத்தமா தட்டுங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். என் சர்ச்சில் கேட்கிறப்ப இதை ஒரு சீக்கிரம் வந்திருக்காரு. உண்மையான நீங்க தேறினோம். எதுலையும் இல்ல, பிரியாணில இல்ல, வேதாகமத்தில். அல்லேலூயா. இந்த பூரணம் அவர் சீக்கிரம் நடக்கிறது. ஆனா உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு சொல்றாரு, உன் பலவீனத்திலே என் பலன். இது யாரும் சொல்ல மாட்டேங்க. எனக்கு யாருக்கும் பூரணம் வேணும். கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா போதும், கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சா போதும். பிரியாணி மட்டும் முழு பாக்கி கொடுங்க. எனக்கு, எங்க வீட்டுக்காருக்கு, எங்க பிள்ளை சொல்லுவாரு. அவங்க வந்தாதான் வாங்கி கொடுங்க. அவர் அப்ப வருவார், நீங்க முதல்ல வாங்கி கொடுக்குறாரு போ சொல்லுவோமா சொல்ல மாட்டோம். ஆமே ஆமே. நான் நடக்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிரியாணில தான் உனக்கு பூர்வம் இல்ல, மீன்ல தான் உனக்கு பூர்வம் இல்ல, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமா எனக்கு கையில பேசுறாங்க. சொல்லுங்க, பூரணம் அப்படிங்கிறது இனிமே நீ மருத்துவமனைக்கு போக மாட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் கேட்டு சொல்றாங்க, என் கணவருக்கு சுகரு, என் மாமியாருக்கு பூவாவியா, பிபி, என் கணவருக்கு எய்ட்ஸ், எனக்கு ஆஸ்மா, இதெல்லாம் அட்டவணை போட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்லுவேன், என் கணவருக்கும் எனக்கும் எந்த பலவீனமும் இல்லைங்க. சுகமா இருக்கும். வார்த்தை கட்ட சொல்றா, நீ பூரணமா இருக்க போல நான் இந்த எப்படி இருக்கு பாருங்க. நீங்க பாசிக்கிட்ட சொல்றேன், பாஸ்டர் தலையில கை வச்சு பிரேயர் பண்ணுங்க, எனக்கு ஊன்னு சொல்லுங்க, சொல்லுங்க, இதெல்லாம் கிடையாது. பாஸ்டர் நீங்க சொல்ற பாஸ்டர் தலையில சைன் பண்ற கை வச்சு தப்பா இருக்கு. பாஸ்டருக்காக ஜோம் பண்றது தப்பா இல்லங்க. நீங்க பாஸ்டருக்காக ஜெபிக்க 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 பாஸ்டர் ஆசீர்வதிக்கப்படுவார். பாஸ்டர் ஆசீர்வதிக்க 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 உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளவு ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு கவலை தட்டி சொல்ல முடியும். ஆசீர்வதித்தாலே கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. எதை கேட்டாலும் இயேசு பண்ண மாட்டாரு. சொல்லுங்க, எப்படி தருவாரு? இப்பதான் சொல்லி கொடுத்தார், பூரணமா தருவோம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் எது கேட்டாலும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி அவருடைய மகிமையில பூரணமா தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வந்ததை பார்த்துட்டு ஒரு சொல்லணும்னு நினைச்சேன். எங்க சபையில பிரதர் கூட ஒரு பார்க்க சொன்னேன். எங்க சபையில 9:15 மேல உள்ள யாரும் வரக்கூடாது. கேட்டு கூட்டம் அப்படி வரணும்னா கேட்டுக்கு வெளியில வெளியே கை தட்டி ஆராதனை பண்ணும். அப்போ ரோட்ல இருக்கிறவங்க பார்த்துட்டே போவாங்க. பார்த்துட்டு போனா என்ன சொல்லுவாங்க? லேட்டு போல இல்ல, அசிங்கமா இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கெல்லாம் போனா சீக்கிரம் போயிடும் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கெல்லாம் போனா சீக்கிரமா போயிடும்? ரயில்வே ஸ்டேஷன். ரைட், வெரி குட். அப்புறம் ரொம்ப அவசியம் சொந்தக்கார வீட்டுக்கு முக்கியமான சொல்லிய நாளைக்கு 5:30 மணிக்கு மளிகை சாமான்
சர்ச்சில உங்களுக்கு ஒரு குடும்பத்திற்கும் 5:30 மணிக்கு வழங்கப்படும், வரலன்னா வழங்கப்படாது. இது பாஸ்டரோட அறிவிப்பு. நான் இல்ல சொல்ற ஒரு பேச்சு. எத்தனை மணிக்கு இருக்குங்க? எல்லாரும் முகத்துல சிரிப்பு வரும். மல்லிகை சாமாவுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா எல்லாமே ஆசீர்வாதம் உங்களுக்கு தரையே சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர கை தட்டி சொல்லுங்க. எத்தனை மணிக்கு ஆறாங்க? 10 மணி. என்கிட்ட பாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, சிஸ்டர் நீங்க 11 மணிக்கு இங்க ஷார்ப்பா இருக்கணும். அல்லேலூயா. வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், ஏங்க 11 மணிக்கு ஷார்ப்பா நமக்கு இருக்கணும். அது உன் கையில தான் இருக்குதுங்க. ஏன்னா 6ஆம் மணி முடிக்கிறதுனால 6ஆம் அவர் சீக்கிரம் முடிக்க மாட்டோம். அவர் உன் கையில தான் இருக்குதுங்க. நீங்க நம்புவீங்களா தெரியல, நான் இங்க வந்து நிக்கும் போது ஷார்ப்பா 11 மணி. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். இந்த ஷார்ப்புக்கு நான் போறதுனால என்னை நம்பி கொடுத்த வேலையெல்லாம் நான் கரெக்டா செய்யணும். ஒரு வசனம் வாசிக்கலாமா? இந்த 2 வசனம் தான் எனக்கு தியானிக்கிறதுக்கு. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? சீக்கிரம் வாசிக்கலாம், சீக்கிரம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 6:7. உங்கள் மேல் சுமத்தின சுமையை நீக்கி நான் உங்களை விடுவிப்பேன். ஒரு அழியா சொல்லுங்க. இப்ப கர்த்தர் உங்களை எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? விடுவிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. முதல்ல நம்ம பார்த்தோம், பூரணமாய் உங்களை பாதுகாக்கிறது, பூரணமாய் உங்களுக்கு சுகப்படுத்துறது, பூரணமாய் உங்களை பலப்படுத்துகிற தேவன். இப்போ கர்த்தர் உங்களை உங்கள் சுமைகளை நீக்கி பூரணமாய் உங்களை விடுவிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 வார்த்தை தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இதுவரைக்கும் என்ன ஆசீர்வதிச்சிருக்கேன்னா, ஒரு வாய் சாப்பாட்டு கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரோட்ல இருக்கிற வாழைப்பழ தோலை எடுத்து சாப்பிட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு நிறைய வீடு கர்த்தர் கொடுத்திருக்காரு, நிறைய சொந்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, அநேக இடங்களை கூட என் கணவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. சோ கர்த்தர் எங்களை நிறைய ஆசீர்வதிச்சிருக்காரு. எனக்கு ஒரு நாத்தனார், ஒரே ஒரு மாமனார், மாமியார் இல்ல, ஒரே ஒரு கணவர். ஆமாங்க, ஒரு கணவர் தான் கொடுத்திருக்காரு. கர்த்தர் என்ன சந்தோஷமா வச்சிருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பிரதர் அடிக்கடி எனக்கு கேட்பாங்க, சிஸ்டர் நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. என் சொந்த அண்ணன் தம்பிங்க கூட நான் அப்படிலாம் பார்த்ததே இல்லை. உண்மையாவேங்க, ஒரு பாஸ்டரா இல்ல, ஒரு பிரதரா என்ன ரொம்ப உங்க பாஸ்டர் வந்து எப்பவுமே எனக்கு என்ன தேவைன்னாலும், பிரதர் எனக்கு தனியா போக முடியல, எனக்கு கொஞ்சம் இங்க கொண்டு போய் விடுங்கன்னா உடனே வருவார், உடனே ஹெல்ப் பண்ணுவார். ரொம்ப நல்ல கேரக்டர் உள்ள பாஸ்டர் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படிதான் சொல்லுவேன். ஸோ கர்த்தர் என்னை அப்படி ஆசீர்வதிச்சிருக்கா. அதுக்காக நான் ஏசுபாட்டு நன்றி சொல்றேன். தொடர்ந்து நீங்களும் எனக்காகவும் என் கணவருக்காகவும் திரும்பி நான் உங்க சபையில வந்து நிற்பேன்னா ஒரு குழந்தையோட நான் வரணும் செய்வாங்க அப்படின்னு நான் ஏசுப்பாவை நம்புறேன். சோ அதே மாதிரி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, உன் சுமைகளை நீக்கி உன்னை விடுதலை ஆக்குவேன். அல்லேலூயா. நீங்க என்ன சுமையோடு வந்திருக்கிறீங்க, என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க? 2 வசனம் தாங்க, இதுக்கு மேல உங்களுக்கு வசனம் இல்லைங்க. கிருபை, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. காலை வேலை யாரும் சொல்ல முடியுமா? என் கிருபை உனக்கு போதும் சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே என்ன பூரணமா உள்ளது. இந்த வேலையில ஏசப்பா உங்களை பூரணமாக வந்திருக்காரு. எத்தனை பேர் பூரணமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க எல்லாத்தையும் பூரணமா இருக்கணும்? பிரச்சனைகள் நான் பூரணமா வெளியில வரணும், சீட்டு கட்டுறதுல நான் பூரணமா வெளியில வரணும். என் பிரச்சனை
உங்களை கர்த்தர் விடுதலையாக்கி பூரணப்படுத்த போறார். எத்தனை பேர் சந்தோஷமா கர்த்தருடைய பூரணப்படுத்த கர்த்தருடைய சந்தோஷப்படுத்த போறாங்க. இதுதாங்க கர்த்தர். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறது. உன் பலவீனத்தில என் பலம் பூர்ணமாக. நான் கேட்கிறேன் ஏசப்பா கிட்ட, லிஸ்ட்ல இன்னொன்னு கூட கேட்டேன், ஏசப்பா என்கிட்ட ஒன்றும் இல்ல, கல்யாணம் பண்ற அளவுக்கெல்லாம் எனக்கு வசதி இல்ல, அவ்வளவு சொந்தம் இல்ல, எல்லாமே நீங்க தானே பண்ணணும். தேவனுக்காக நீங்க எதையெல்லாம் இழக்கிறீங்களோ நீ இழந்ததையெல்லாம் தருவாரு, நீ நினைச்சதையெல்லாம் கத்தை கொடுப்பாரு. நான் கத்திரிக்காக ஓடணும், எனக்கு ஓட்டம் கத்தருக்கு தெரியும், பிரதருக்கு தெரியும், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியர் செய்யறேன்னு சொல்லி எல்லாமே தெரியும். யாரையாவது கேட்பேன், இவ்வளவு சீக்கிரம்லாம் நம்ம சர்ச்சுக்கு வரமாட்டேன், ஓலா புக் பண்ணி ஆட்டோ கத்து பார்த்தாரு. உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடியும், உங்களுக்கும் செய்வாங்க. நீங்க என்ன கேட்கறீங்க, ஜெபத்துல என்ன கேட்கறீங்க, ஏசப்பா உங்களுக்கு செய்ய போறேன், நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். 2 வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உங்களை பூரணமாக்கி உங்களை விடுதலையாக்குகிற தேவன். உன் சுமைகளிலிருந்து உன்னை விடுதலையாக்குகிற தேவன், உன் பலவீனத்திலிருந்து அவர் பலன் கொடுத்து பூரணப்படுத்துகிற தேவன். இதாங்க உங்களுக்கு செய்தி. நீங்க எங்கெல்லாம் போங்க, அந்த 2 வசனத்தை சொல்லுங்க, ஏசப்பா என் சுமைகள் எல்லாம் நீங்க தாக்கிக் கொண்டு என்னை விடுதலையாக்குகிற தேவன், என் பலவீனத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு என்னை பலப்படுத்துகிற தேவன். வேதத்துல போட்டிருக்கிற பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது ஒரு வேலை கிடைக்குன்னா சொல்லக்கூடாது, எனக்கு பாஸ்போர்ட் அம்மா ரொம்ப பிடிக்கும், எவ்வளவு தகவல் இருந்தாலும் அதை காமிச்சுக்கவே மாட்டேன். எனக்கு தெரியும், உங்களை பத்தி தெரியும். நான் கீழே இறங்கிட்டோமா ஒரு வாய் சாப்பிட்டு போயிடாரு. இதை யார் சொல்லுவா சொல்லுங்க, ஒரு வாய் சாப்பிட்டு போயிடுமா, இதை யார் சொல்லுவா? அம்மா மாத்திரம் தான் சொல்லணும். கரங்களை பேசவா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உடைய கவலைகள் எல்லாம் தெரியாத வசனம். பிலிப்பியர் 4:6 இருக்குங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க, வச்சிருங்க. இதான செய்தி. உங்க பாரத்தை, உங்களுடைய சுமைய அவர் ஏற்றுக்கொண்டு உங்களை ரிலீஃப் ஆக்குகிறது, உங்களை விடுதலை ஆக்குகிறது. அல்லேலூயா. உங்களுடைய பலவீனங்களை அவர் தூக்கிக்கிட்டு, உங்களுடைய பலவீனங்களை அவர் சுமந்துக்கிட்டு உங்களை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ற இயேசுவின் நாமத்தினால இந்த வாரம் முடிச்சு நீங்க மருத்துவமனைக்கு போக மாட்டீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கலகத்துக்கு வரீங்க. உங்கள் பலவீனத்திலே கர்த்தர் பலன் கொடுத்து பூரணப்படுத்துகிற தேவன். உங்கள் சுமைகளை அவர் ஏற்றுக்கொண்டு உங்களை விடுதலை ஆக்குகிறது. அப்படி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எஸ், கர்த்தர் நல்லவருங்க, நம்முடைய ஆசீர்வதிக்கிற தேவனுங்க. நம்ம பொறுமையாக இருக்கப்பாங்க, நம்ம காத்திருக்கணுங்க. யார் யாருக்கு என்னென்ன செய்யணும்னு கர்த்தருக்கு நிச்சயமாக தெரியும், நிச்சயமாக தெரியும். உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு கர்த்தருக்கு தெரியுங்க. அவசரப்படாதீங்க, தவறாக முடிவு எடுக்க வேணாம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனையும் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறனுமே, உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்மோடு இருக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றுங்கப்பா. அப்படி தேவைகளை சந்திங்கப்பா. அப்படி பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. உமக்காக காத்திருக்கணும் ஆண்டவரே. பொறுமையாக இருந்து யோபு போல ஆண்டவரே, ஆபிரகாமை போல பெற்றுக்கொண்டு உடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் உதவி செய்யுங்கப்பா. அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறேன். மீண்டும் மீண்டும் நான் இதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்.
என்னோடு கூட ஊழியத்திலே நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால், என்னோடு கூட ஊழியத்தை நீங்கள் தாங்க வேண்டும் என்றால், ஊழியத்தை நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் நார்த் இந்தியன் பிள்ளைங்கக்கிட்ட எனக்கு ஹிந்தி தெரியாது, எனக்கு தெரிஞ்ச தமிழில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு ஹிந்தி தெரியும்னா என்னோடு கூட ஊழியத்துக்கு வரலாம். அதே மாதிரி இருளர் காலனியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஊழியத்துக்கு உதவணும், பண தேவைகள், பொருளாதார தேவைகள், உழைப்பு, அது மாதிரி நீங்கள் எனக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு ஊழியத்திலே உதவி செய்யலாம். தயவுசெய்து எல்லா மெசேஜையும் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாதியிலேயே நீங்கள் எனக்கு கால் பண்ணுறீங்க, அதில் டிஸ்டர்ப் ஆகிடுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் மெசேஜ் முடிஞ்ச உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி 4 மணிக்கு மேலே, ஈவினிங் சாயங்காலம் 4 மணிக்கு மேலே 5 மணிக்கு எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் மார்னிங் எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் காலேஜில் இருக்கும்போது உங்கள் கால் அட்டன் பண்ண முடியல. தயவுசெய்து இதை கொஞ்சம் கடைப்பிடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நீங்கள் சேனல் பார்த்துட்ருக்கீங்கள, என்னோடய நம்பரு, என்னோடய மெயில் ஐடி எல்லாமே உங்களுக்கு வரும். சரிங்களா? என்னோடய நம்பரில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இன்னும் ஊழியத்தில் என்ன பயன்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, நான் 2 வாரம் சபையில் இருப்பேன். கிட்டத்தட்ட 2வது வாரமும் 4வது வாரமும் நான் வேறு சபைகளுக்கு செல்லும்படியான அழைப்பை எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது மாதிரி நீங்கள் என்னை எங்கேயாவது பயன்படுத்தணும், உங்களுடைய சபைகளில் அல்லது உங்களுடைய கன்வென்ஷன் மீட்டிங்கில், அந்த மாதிரிலாம் நீங்கள் என்னை பயன்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக என்னை பயன்படுத்தலாம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் முன்னாடி எனக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் நிச்சயமாக வருவேன். அதுக்கப்புறம் அநேக தேவைகள் சபையில் இருக்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, கீபோர்டு வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. சின்ன ஒரு ட்ரம்ஸை வச்சு தான் நாங்கள் சபை ஆராதனையே நாங்கள் நடத்திட்டுருக்குறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி என்னுடைய ஊழியத்தில் என்னோட கூட சேர்ந்து என் கையை பிடிச்சி நீங்கள் ஓடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என் கூட வரலாம். ஏன்னா எங்கள் சபையில் 9 o'clock சபை ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? அப்புறம் சபையை நீங்கள் அட்டன் பண்ணணும், எங்கே தான் இருக்குது உங்கள் சபை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட தொடர்பு கொண்டு நீங்கள் சபைக்கு வரலாம். சரிங்களா? சபைக்கு வந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி நிச்சயமாக எனக்காகவும் என்னுடைய ஜாபுக்காகவும் ஊழியத்துக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் கூட என்ன பேசுகிறாரோ அதன் மூலயமா நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். நிறைய சகோதர சகோதரிகள் என்னோடு கூட தொடர்பு வச்சுருக்கிறீங்க, என்னோடு கூட பேசுகிறீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. குப்பையில் இருந்து தூக்கினீர் உயர்ந்த அடைக்கலமாக்கினீர். குப்பையில் இருந்து தூக்கினீர் உயர்ந்த அடைக்கலமாக்கினீர். கண்மணி போல் என்னை காத்து கரம் பிடித்து நடத்தினீரே. கண்மணி போல் என்னை காத்து கரம் பிடித்து நடத்தினீரே. அதுதான் அல்ல இயேசுவே, இயேசுவே வந்திடுவேன் நான் இயேசுவுக்காக. அதுதான் அல்ல இயேசுவே, இயேசுவே வந்திடுவேன் நான் இயேசுவுக்காக. உள்ளம் உடைந்து வாழ்ந்தேன் உறவு அற்று போனேன். உள்ளம் உடைந்து வாழ்ந்தேன் உறவு அற்று போனேன். இனியும் வாழ்வது நானே அல்ல, எனக்குள் வாழ்வது நீரே இயேசுவே. இனியும் வாழ்வது நானே அல்ல,
வாழ்வது நீரே இயேசுவே. வாழ்வது நான் அல்ல இயேசுவே, இயேசுவே. வாழ்ந்திடுவேன் நான் இயேசுவுக்காக. வாழ்வது நான் அல்ல இயேசுவே, இயேசுவே. வாழ்ந்திடுவேன் நான் இயேசுவுக்காக. உம்மைதானே இயேசுவே, இயேசுவே. மறக்கப்படுவதில்லை. உம்மைதானே இயேசுவே, இயேசுவே. மறக்கப்படுவதில்லை. உள்ளம் கையில் என்னை வரைந்து ஊழியத்தில் நடத்தினீரே. உள்ளம் கையில் என்னை வரைந்து ஊழியத்தில் நடத்தினீரே. வாழ்வது நான் அல்ல இயேசுவே, இயேசுவே. வாழ்ந்திடுவேன் நான் இயேசுவுக்காக. வாழ்வது நான் அல்ல இயேசுவே, இயேசுவே. வாழ்ந்திடுவேன் நான் இயேசுவுக்காக. வாழ்ந்திடுவேன், வளர்ந்திடுவேன், உயர்ந்திடுவேன் நான் உன்னதராய். வாழ்ந்திடுவேன், வளர்ந்திடுவேன், உயர்ந்திடுவேன் நான் உன்னதராய். வாழ்வது நான் அல்ல இயேசுவே. வாழ்ந்திடுவேன் நான் இயேசுவுக்காக.